Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பற்றி பார்க்க போறோம்னா யோனாவை பற்றி தான் பார்க்க போறோம். தேவனின் ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த யோனா. எலியா தீர்க்கதரிசி இறந்து கொஞ்ச காலத்திற்கு பின்பு தேவன் யோனாவிடம் நினிவே என்ற ஒரு பெரிய நகரத்திற்கு போக சொல்றாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் மிக மோசமான காரியங்களை செய்து வருகிறார்கள். அத பற்றி நீ அவர்களிடம் பேச வேண்டும் என்று சொல்லறாங்க. ஆனால் யோனாவுக்கு அங்க போக இஷ்டமே இல்லை. அதனால நினிவேக்கு எதிர் திசையில போகும் ஒரு படகில் ஏறிக்கொண்டாங்க. யோனா இப்படி ஓடி போவது தேவனுக்கு பிடிக்கவில்லை. எனவே பயங்கரமான ஒரு புயலை அவர் உண்டாக்கினார். அந்த படகு மூழ்கி போய்விடும் அளவுக்கு புயல் கடுமையாக வீசியது. என்ன நடக்குமோ என்று அந்த படகோட்டிகள் பயந்து நடுங்கினாங்க. உதவிக்காக தங்கள் கடவுள்களை நோக்கி கூப்பிட்டாங்க. கடைசியாக கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்த யோனாவை தட்டி எழுப்பிக் கொண்டு வந்தாங்க. பின்பு சீட்டு போட்டு பார்த்தாங்க. அதில் யோனாவின் பெயர் வந்தது. எல்லாரும் யோனாவை பார்த்து, நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? உன்னுடைய தேவன் யார் என்று கேட்கிறாங்க. அதற்கு யோனா, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய யெகோவாவை வணங்குகிறேன். அவர் என்னிடத்தில் சொன்னதை செய்யாமல் இப்பொழுது நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அதற்கு அந்த படகோட்டிகள், இந்த புயலை நிறுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதற்கு யோனா சொன்னாங்க, என்னை கடலுக்குள் எறிந்து விடுங்கள், கடல் மறுபடியும் அமைதியாகி விடும் என்று சொல்லறாங்க. அப்படி செய்ய படகோட்டிகளுக்கு மனம் வரவில்லை. ஆனால் புயல் இன்னும் கடுமையானதுனால கடைசியில் யோனாவை கடலுக்குள் வீசி விடுறாங்க. புயல் உடனே நின்று விடுகிறது. கடலும் அமைதியாகி விடுகிறது. யோனா தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டு போகையில் ஒரு பெரிய மீன் அவங்கள விழுங்கிற்று. ஆனால் அவங்க சாகவில்லை. 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போயிருக்கலாம் என்று யோனா மிகவும் வருந்தினாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உதவிக்காக தேவனை நோக்கி ஜெபித்தாங்க. அப்பொழுது அந்த மீன் யோனாவை கரையில் கக்கி போடும்படி தேவன் செஞ்சாங்க. அதன் பிறகு யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவே பட்டணத்திற்கு சென்றாங்க. தேவ வார்த்தைய பிரசங்கிச்சாங்க. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் அக்கிரமத்தை விட்டு தேவன் பக்கம் திரும்பாவிட்டால் உங்கள் பட்டணமும் நீங்களும் 40வது நாள் அழிக்கப்படுவீர்கள் என்று பிரசங்கிச்சாங்க. அப்பொழுது நினிவேல உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசிச்சு உபவாசம் செய்யும்படி கூறினாங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டாங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டிய போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டெழுந்து ரெட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தாங்க. மேலும் ராஜா கட்டளையாக நினிவேல வாழும் மனிதரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லறாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனதிறங்குவார் என்று கூற சொன்னாங்க. நினிவே பட்டணத்தார் அனைவரும் மனம் திரும்பி தேவனை நோக்கி அழுதாங்க. தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழிக்காமல் விட்டு விடுறாங்க. நினிவே பட்டணத்தாரை தேவன் அழித்து போடாததை குறித்து யோனா மிகவும் விசனப்பட்டு விண்ணப்பம் பண்ணினாங்க. இந்த மக்களை அழிக்காவிட்டால் என்னை அழியும் என தேவனிடம் முறையிட்டாங்க. பின்பு ஊருக்கு வெளியே ஒரு கூடாரம் அடித்து நகரத்தின் அழிவை காண ஆவலாக காத்து கொண்டு இருந்தாங்க. தேவன் யோனாவுக்கு அருகே ஒரு ஆமணக்கு செடிய வளர செஞ்சாங்க. அது சட்டென ஒரே இரவில் சடசடவென வளர்ந்து அவருக்கு நிழல் கொடுத்தது. மறு இரவில்
தேவன் அனுப்பிய ஒரு புழு அதை அழித்தது. யோனாவின் கோபம் இப்பொழுது பல மடங்காகியது. தேவன் யோனாவிடம் சொன்னாங்க, நீ உழைக்காமல் நீரூற்றாமல் உழைத்து வளர்ந்து ஒரே ஒரு நாள் வாழ்ந்த ஆமணக்கு செடிக்காக நீ இறங்குகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக பரிதபியாமல் இருப்பேனோ என்று தேவன் சொன்னாங்க. யோனாவின் புத்தகம் மூலமாக தேவனின் பேரன்பையும் தேவனை விட்டு விலகி ஓடி ஒழிய முடியாது என்னும் பாடத்தையும் நமக்கு சொல்லுகிறது. ஆமென்.